ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி ஹோம் கார்டு எக்ஸாம் 2024க்கான ரிவிஷன் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நியூட்ரியன் என்ரிச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் அண்ட் லேக்கீஸ். ஸ்ட்ரீம்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட் நேச்சுரலாக ஆகிறத என்னன்ட்டு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூட்ரோஃபிகேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ யூட்ரோஃபிகேஷன் தான் வாட்டர் பாடிஸில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின், த மெயின் காஸ் ஃபார் ஏர் பொல்யூஷன் இஸ். ஏர் பொல்யூஷனுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெஹிகுலர் எமிஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் வெஹிகுலர் எமிஷன் தான் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 70% ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூவிங் ஆன் ஃபர்தர், தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த மெயின் காஸ் ஃபார் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இன் இந்தியா இஸ். இந்தியாவில் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அதிகமாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேடி இஸ் க்ரோன் வெல் இன் த. பேடி எங்கே நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலுவியல் சாயில் தான் கரெக்ட் ஆன்சர். பேடி கல்டிவேஷனுக்கு ஃபர்டைல் ரிவரைன் அலுவியல் சாயில் தான் சூட்டபிள் அண்ட் இட் இஸ் அ பெஸ்ட் சாயில். ஏன்னா அதில் கிளே அண்ட் லூம் இருக்கிறதுனால அது பெஸ்ட் ஃபார் பேடி கல்டிவேஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீ அண்ட் காஃபி கிராப்ஸ் ஆர் க்ரோன் வெல் ஆன் த. டீ அண்ட் காஃபி கிராப்ஸ் எங்கே நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மவுண்டெயின் ஸ்லோப்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் மவுண்டெயின் ஸ்லோப்ஸில் அது நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு வாட்டர் லாகிங் அதாவது நீர் தேக்கம் இருக்காது. அது எல்லாமே ரெயின்ஃபால்க்கு அப்புறம் நல்லா ட்ரெயின்ட் ஆகிடும். அதனால் டீ அண்ட் காஃபி கிராப்ஸ்க்கு அது சூட்டபுளாக இருக்கும். மூவிங் ஆன் ஃபர்தர், த கிராப் தட் க்ரோஸ் இன் ட்ராட் இஸ். ட்ராட்டில் வளரக்கூடிய கிராப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மில்லட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் மில்லட்ஸ் ஆர் ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரை கிராப் பிளான்ஸ். அதனால் அது லெஸ் ரெயின்ஃபால் ஏரியாவில் வளரும். மூவிங் ஆன் ஃபர்தர், காட்டன் ஈஸியா. ஸோ காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் கிராப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மூவிங் ஆன் ஃபர்தர், த ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸ் ஆர். ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரைஸ் அண்ட் வீட். ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸ்னால் என்னென்னா டெய்லி சாப்பிடக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கிறது தான் ஸ்டேபிள் ஃபுட் கிராப். மூவிங் ஆன் ஃபர்தர், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எது பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ். எது வந்து இந்தியாவோட மேன்செஸ்டர்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மும்பை தான் கரெக்ட் ஆன்சர். மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் லொக்கேட்டட் அட். டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜாம்ஷெட்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question, Chota Nagpur Plateau is noted for. Chota Nagpur Plateau எதுக்கு புகழ் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினரல் ரிசோர்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் Chota Nagpur Plateau which is present at eastern coastal plains has rich mineral content. Moving on to the next question, the city known as electronic capital of India is. இந்தியாவோட எலக்ட்ரானிக் கேபிட்டல்னு அழைக்கப்படுற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெங்களூரு தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், மேப்ஸ் கிரியேட்டட் பை யூஸிங் ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் கால்டு டேஷ் மேப்ஸ். ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலயமா கிரியேட் பண்ணுற மேப்பை எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்த்தோ ஃபோட்டோ மேப்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆப்ஜெக்ட் அண்டர் ஸ்டடி இஸ் நோன் அஸ். The object under study is known as target. ஓகேவா? Moving on to the further question, the device to detect the electromagnetic radiation is. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்சார் தான் கரெக்ட் ஆன்சர்.
Moving on further, the soil found in the arid zone is அரிட் சோனில் இருக்க சாயிலை எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டெசர்ட் சாயில் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த டெசர்ட் சாயில் மோஸ்ட்டாக எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், கட்ச் ரீஜன் ஆஃப் குஜராத் அண்ட் சவுத் பஞ்சாப். இந்த சாயில் வந்து ஹைலி இன்ஃபர்டைல் ஆனது. ஓகேவா? மூவிங் ஆன் ஃபர்தர், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ். மான்சூன் ஃபாரஸ்ட் எப்படி அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் பி டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் டெசிடியஸ் ஃபாரஸ்டோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். இந்த ட்ரீஸ் ஸ்ப்ரிங்லையும் ஏர்லி சம்மர்லேயும் அதோட லீவ்ஸை ஷெட் பண்ணும். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் இந்த ஃபாரஸ்ட் என்னென்னா டீக், சால், சீசம், சாண்டல்வுட், நீம் அண்ட் வேட்டல். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following mineral is contained? Monazite sand. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யுரேனியம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ யுரேனியம் தான் ஃபவுண்ட் இன் monazite sand which is in coastal sand of Kerala. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் சாயில், லிக்னைட், மேங்க்ரோவ் ரிசோர்ஸ், ரெனவபிள் ரிசோர்ஸ், நான் ரெனவபிள் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் வந்து காட்டன் கல்டிவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிக்னைட் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி, மேங்க்ரோவ் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்பன்ஸ், ரெனவபிள் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி ஃப்ரம் சன், நான் ரெனவபிள் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த பே ஆஃப் பெங்கால் இஸ் லொக்கேட்டட் டு த டேஷ் ஆஃப் இந்தியா. பே ஆஃப் பெங்கால் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் சவுத் வெஸ்ட்டில் அரேபியன் சி இருக்குது, சவுத்தில் இந்தியன் ஓஷன் இருக்குது, சவுத் ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மோஸ்ட் சென்ட்ரலி லொக்கேட்டட் மெரிடியன் இன் இந்தியா பாசஸ் த்ரூ. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அலகாபாத் தான் கரெக்ட் ஆன்சர். அலகாபாத் இன் உத்தரப்பிரதேஷ் தான் சென்ட்ரலி லொக்கேட்டட் மெரிடியன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட் இஸ். ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மவுண்ட் எவரெஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், த சோர்ஸ் ஆஃப் ரிவர் கங்கா இஸ். ரிவர் கங்காவோட சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கங்கோத்ரி தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஹிமாலயாஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ். ஹிமாலயாஸை எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடோப் ஆஃப் ஸ்னோ அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஹிமாச்சல் வந்து எதுக்கு ரெஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸுக்கு. அதுவே சிவாலிக் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸுக்கு. ஹிமாத்ரி தான் கிரேட் ஹிமாலயாஸ். ஓகேவா? ஆல் தீஸ் ஆர் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ ஹிமாச்சல் வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், சிவாலிக்னா அவுட்டர் ஹிமாலயாஸ், ஹிமாத்ரினா கிரேட் ஹிமாலயாஸ்.